ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன். வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் அது உன்னை என்ன செய்யாதான். பக்கத்தில் நடக்கிற தீமை நடக்கும், நம்ம மேலே என்ன செய்யாது. தேவன் பக்கத்தில் நடக்கிற தீமை நம்ம மேலே நடக்காதபடி பாதுகாக்கிறார். ஆனால் இன்னொன்று செய்கிறார், தூரத்தில் எங்கேயோ போகிற நன்மையை இழுத்து கொண்டு நம்மகிட்ட என்ன செய்தார். கரங்களை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் நடக்கிற தீமைக்கு நம்மளை பாதுகாக்கிறார். எங்கேயோ போகிற, வேதம் சொல்லுது, எகிப்தின் எத்தியோப்பியாவின் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடமாய் தாண்டி வரும். கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. இப்போ எங்கேயோ நடக்கிற நன்மைகளை நம்மகிட்ட கொண்டு வரார். இங்கே எருசலேமில் நடக்கிற பார்த்திங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த அவ பேர் என்ன பேர், ஷீபாவின் ராஜஸ்திரி, எங்கேயோ உள்ள பெண், அவள் 666 தாளந்து பொண்ணை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறா, சாலமோன். ஆனால் பக்கத்தில் தீமைகள் நடக்கு, பக்கத்தில் தாவீது பக்கத்தில் வந்துட்டு ஈட்டி, யாருடைய ஈட்டி, சவுளுடைய. வேதம் சொல்லுது, அவன் திறமையினாலே அவன் தப்புனா, வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும். ஆனால் பிசாசு அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, எங்கேயோ விட்ட அம்பு, சத்துரு நினையாமல் விட்ட அம்பு ஆகாபுடைய கவசத்துக்குள்ளே ஒன்று என்ன செஞ்சிச்சான், போச்சு. எங்கேயோ போகிற தீமையை சனியனை போல் இழுத்து கொண்டு விடுறவன் யார் தெரியுமா, பிசாசு. தேவன் அப்படி அல்ல. வேதம் சொல்லுது, அது ஒரே யுத்தத்தில் எங்கேயோ போகிற அம்பை இவன் இழுத்து கொண்டு விடுறான். பிசாசு ஆகாபுடைய கவசத்துக்குள்ளே, அந்த ரதத்தில் சாயங்காலம் மட்டும் இருந்து செத்து போகிறான், நாய்கள் நக்குனதான். ஆனால் வேதம் சொல்லுது, யோசபாத்துக்கு நேராய் அம்பு விட்டாங்களாம். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசரியாக இருந்தார். கரங்களை தட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவருடைய அன்பு உண்மையிலே மேலான ஒரு அன்பு. வேதம் சொல்லுது, அவருடைய அன்பை பற்றி, அன்பு அது அக்கினின்னு போடலை, அக்கினின்னு போடலை. அவருடைய அன்பு, அக்கினிங்கிறது இந்த அயன் பாக்ஸில் உள்ள அக்கினியும் அக்கினி தான். ஆனால் வேதம் சொல்லுது, அக்கினி ஜுவாலை, திரளான தண்ணீர்களை, கரங்களை தட்ட. ஹல்லேலூயா. திரளான தண்ணீர்களை அவிக்கவே மாட்டார். அவர் எவ்வளோ ஒரு அன்புள்ள அப்பா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி டீ குடு ராஜா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. கரங்களை உயர்த்தி பாடலாம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீர்களும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. சாரோன் சமவெளியில் பூத்த ரோஜாவே, சாரோன் சமவெளியில் பூத்த ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நடுவே மலர்ந்த லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் நடுவே மலர்ந்த லீலி புஷ்பமே. 2 கரங்களை உயர்த்தி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்,
உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவனே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தா. கருவியில் என்ன காத்ததை பார்த்தா, கருவி என்ன காத்ததை பார்த்தா, அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா, அப்பான்னு சொல்லணும். கருவியில் என்ன காத்தத பார்த்தா, அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா, அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா, அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா, அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பா
அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. ஹல்லேலூயா ரிபல சதரம கதரம உலமனா. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லா கரங்களை உயர்த்தி தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. பிதாவே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் மனசோர்வுகள் அவிசுவாசங்கள் பயங்கள் கலக்கங்கள் விலகுவதாக. எல்லா விதமான கர்த்தாவே சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் விலகி சமாதானம் சுகம் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். ஹெப்சி வாசிமா 8-9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8-9. மைக் கொடுங்க. ஷானி மைக்கு. 2 கொரிந்தியர் 1:8-9. ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக. இந்த வார்த்தை தான் ரேமாவோட எல்லாம் சொல்லுங்க. எங்க பலத்திற்கு மிஞ்சின. சத்தமா சொல்லுங்க. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இந்த கால வேளையில நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். எங்க பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம்
அழுத்தம், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின கடன், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின வியாதி, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின நெருக்கத்தில் இருக்கீங்கன்னா வேதம் சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், நல்ல கவனிங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். நம்முடைய தேவன் யாரா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மரித்து போன டெட் கண்டிஷனை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. மரணம் வரும் என்று, நல்ல கவனிங்க, சோழி முடிஞ்சிடும், மரணம் வரும் என்றுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அம்பிடுதேன் சொல்லுங்க. பிசாசு அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை அம்புடுதான். டெத்து என்ன? கன்ஃபார்ம் டெத்து, கன்ஃபார்மு டெத்து. நிறையா ஃபோன் வரும், பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர், ஊரை விட்டு ஓடணும், இல்லாட்டி குடும்பமாக தற்கொலை பண்ணி சாகணும். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமாக பாரம். பவுலே சொல்கிறான், பெரிய அப்போஸ்தலன், மரணம் வரும் என்று நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம்? நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நிச்சயத்திருந்தோம். நிச்சயத்தார்த்தம் கேள்விப்பட்டிருக்கோம். நிச்சயத்திருந்தோன்னு என்னது? நான் நினைக்கிறேன் இந்த சூழல் 14 நாட்கள், சூரியனும் தெரியலையா, சந்திரனும் தெரியலையா, ஒன்றுமே தெரியலை. 14 days. ஒருத்தர் ஜோமன் வந்திருந்தார். நான் சொன்னேன், அதிக தாங்க முடியாத பாரம். நான் சொன்னேன், பிரதர் கையை வச்சவொன்னு ஆண்டவர் சொல்கிறார், 14 நாள் நீங்கள் இந்த வசனத்தை வச்சு நான் சொன்னேன். 14 நாள் அப்போஸ்தலர்கள் கூட 14 நாள் நீங்கள் தூங்க முடியலையா, சாப்பிட முடியல. ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க பாஸ்டர், 2 வாரம் தூங்கவும் முடியல, வைக்கவும் முடியல. காரணம் அதிக பாரம், 13 கோடி கடன். எத்தனை கோடி கடனா? இவன் சொல்கிறான், நாங்கள் நிச்சயத்து இருந்தோம், மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயத்து இருந்தோம். ஐயா, அந்த கால வேளையில் அம்பிடுதேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வனாந்தரத்தில் திரும்பின திசையெல்லாம் பார்க்குற ஆகார். நல்லா கவனிங்க, ஆகாருக்கு நான் பிசாசுனுடைய ஒரு பொய் என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற நன்மையை காமிக்கவே மாட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில், சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில். எப்ராத்தா பக்கத்தில் வந்துட்டா. யார்? ராகேல். எப்ராத்தா பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் எப்ராத்தால பிள்ளை பெற்றிருந்தா இயேசுவும் பென்யமீனும் ஒரே இடத்துல பிறந்திருப்பாங்க. எப்ராத்தா பக்கத்தில் வந்துட்டா, ஆனால் கர்வாலி மரத்துக்கு கீழே பிள்ளை பெற்றாலாம். பக்கத்தில் இருக்கிறத காமிக்க மாட்டான் பிசாஸ். ஆகாருக்கு பக்கத்தில் நீருற்று இருக்கு, பிசாஸ் என்ன செய்ய மாட்டான்? காமிக்கல். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நீருற்ற பார்க்கும்படி கர்த்தர் அவள் கண்களை திறந்த. கரங்களை தட்ட. அல்லேலூயா. மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தோம். கன்ஃபார்ம் டெத்து. சோழி முடிஞ்சிச்சு அப்படிமா. திருநெல்வேலியில் எங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அம்பிடுதே. மதுரையில் மூக்காலையே சொல்லுவாங்க, அம்பிடுதே மாப்பிள்ளை, அம்பிடுதேன் அங்கே, அவ்வளோதான் அப்படிமா. மரணம் மறுமென்று நிச்சயத்திருந்தோம் அப்படின்னு அந்த வசனம் அத்தோட முடியலை. அடுத்தாப்புல போட்டிருக்கு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும், அப்படிப்பட்ட டெட் கண்டிஷனில் இருந்தோங்க. நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை என்ன செஞ்சாராம்? தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாம். நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. இது இந்த கப்பல் சேதத்தில் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 14 நாட்கள் சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல. கப்பல் தளவாடங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு கடலில். காரணம் தேவ சித்தமில்லாத பிரயாணங்கள். தேவ சித்தமில்லாத பிரயாணங்களில் ஆக்சிடெண்ட். பிலேயாமனுடைய பிரயாணம் தேவ சித்தமில்லாத பிரயாணம். கழுத செவரோடு செவர அவனை என்ன செஞ்சிச்சு? இந்த நாய் சில நேரம் நம்ம மேலே வந்து இப்படியே உரசும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் இங்கே வந்து கழுத என்ன செஞ்சிச்சு? பிலேயாமோட காலை என்ன செஞ்சிச்சான்? நசுக்குச்சு. தேவ சித்தமில்லாத பிரயாணம். நினிவேக்கு போனார், தேவ சித்தம் இல்லாமல் தர்ஷீஷுக்கு போனான். யார்? நம்ம முப்பாட்டானார். கொஞ்சமாக அக்கிரமம் பண்ணுறக்கான அவனுக்கு.
உன் தாத்தா பூட்டெல்லாம் பண்ண சேட்டைகள் கொஞ்சம் சேட்டைகளா? இப்போ தான் நெட்டு வந்துட்டு, இன்டர்நெட் வந்துட்டு, அது வந்துட்டு, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு. இந்த பையன் இதை பார்த்தேன், குகேஷா, அந்த பையன் செஸ்ஸில் அவன் சொன்ன ஒரு காரியம், நோ இன்ஸ்டாகிராம், நோ ஃபேஸ்புக், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐஐடியில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு நார்த் இந்தியாவில். அந்த பொண்ணு சொன்ன காரியம், டெய்லி 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் படிப்பேன். 8 வருஷம் ஆச்சு டிவி பார்த்து. எத்தனை வருஷம் ஆச்சா? 8 வருஷம் ஆச்சு. நெட்டை தொட்டு 5 வருஷம் ஆச்சு. நெட்டை தொட்டுறதே கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நெட்டு இல்லாமல் ஒரு நாள் விட்டு பாருங்களேன், குடிகாரனுக்கு கை ஆடுறது போல் என்ன செய்யுது? ஆடு. நம்ம எதை மறக்கிறோமோ இல்லையோ, எதை எடுக்கிறோம் முதல்ல? நெட்டு. இதில் வேற இந்த நெட்டில் வேற இந்த இது வேறு என்ன, இந்த இது டயக்ராம் இப்படி போட்டு இப்படி, அது யாரும் எடுத்துட்டு அதை திறந்து பார்த்துடக்கூடாது. அடா சீக்ரெட் கோடு, அது பேர் என்ன பேர்? ஃபோன் லாக். இப்படி பானா சூனா பானா எல்லாம் இதில் தான் பாஸ்வேர்டு. நல்லா கவனிங்க ஐயா. என்ன டெட் கண்டிஷனுக்கு நீங்கள் போனாலும் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, இஸ்ரவேலை ஆட்டு மந்தையை போல மேய்க்கிற தெய்வமே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். உங்களை என்னை அவர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. நீங்கள் அப்போஸ்தலர் 27 பார்த்தீங்கன்னா, சூரியனாவது சந்திரனாவது 14 நாட்கள் தெரியலை. அப்போஸ்தலர் 27 எடுங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறத பார்க்கலாம். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பி. காரணம், கப்பல் 100க்கு அதிபதி கப்பல் மாலுமி சொன்னதையும் பவுல் சொன்னதை நம்பலையும். 20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று. பவுல் கவனிங்க, எல்லா ஃபார்முலாவும் அப்ளை பண்ணி பார்த்துருக்கான். இறையாதே, அமைதலாக இரு. இயேசுவை போல் எல்லாத்தையும் அமைச்சிருக்க மாட்டானா? சில நேரம் எல்லா விசுவாச அறிக்கை, எல்லா ஜெபம், அழுது பார்ப்போம், உருண்டு பார்ப்போம், நடந்து பார்ப்போம், மிதித்து பார்ப்போம், உபவாசம் பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இனி, எல்லாம் சதமாக சொல்லுங்க, இனி. வேதம் சொல்லுது, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முழுவதும். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நடுவிலே நின்று, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்த தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா தேவ சித்தமில்லாத பிரயாணங்கள். யோனாவினுடைய பிரயாணம், பிலேயாமினுடைய பிரயாணம், பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கேட்காம 100க்கு அதிபதியினுடைய பிரயாணம், பலத்த சேதம். வேதம் சொல்லுது, கப்பலின் பின்னணியை உடைந்து போயிட்டான், கப்பல் சேதம். ஆனால் பவுல் அந்த சூழல்லையும் நின்று 23 சொல்லலாம், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லும். ஸோ டெட் கண்டிஷன் உங்கள் நிலைமை, பாஸ்டர் வழியே இல்லை, டைவர்ஸ் தான். அதிகமாக கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை, பாஸ்டர் வழி இல்லை, முடிஞ்சிச்சு. ஐயா, வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாமல் இருந்து, சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் இல்லாமல் ஒன்றை உருவாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிற கர்த்தர். வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு நீங்கள் போனால், வேதம் சொல்லுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் கிறிஸ்மஸ் நாட்களில் தோன்றுமா? கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. இது இப்படித்தான், அப்படி கிடையாது.
ஒரு மரம் வளரணும்னா ஏன் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ஏன் வைக்கிறோம்? ஏன்னா பைபிளில் 2 தோட்டம், முக்கியமான தோட்டம். ஒன்று ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தில் சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டு தான் பாவத்தில் விழுந்தான். இன்னொரு முக்கியமான தோட்டம் பைபிளில் உண்டு, கெத்செமனே தோட்டம். சத்தமாக கரங்களை சொல்லுங்களேன், கெத்செமனே. தம்பி இங்கே வாங்க ராஜா, முன்னால் ப்ளீஸ். கெத்செமனே அப்படின்னு ஒரு தோட்டம் உண்டு. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் வீழ்ச்சி அடைந்தான். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு, வேதம் சொல்லுகிறது, அந்த இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் பெற்றுக் கொடுத்த தோட்டம் தான் இந்த கெத்செமனே. கரங்களை அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த பண்டிகை கால மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு உண்டாவதாக. ரெடியாக இருக்கீங்களா ராஜா? தம்பி டேனியல் பிரியன், நம்ம ஆர்மி ஆண்ட்ரூஸ், எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? அவருடைய தம்பி, சித்தி மகன், அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னார். ஒரு 10 நிமிடம் நான் ஆண்டோடைய வார்த்தை குளோரியை பற்றி உங்களோடு நான் பேச போகிறேன். ஒரு 10 நிமிடம் அருமையான தம்பி டேனியல் பிரியன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அருமையான தம்பியை வரவேறு. ஒரு பாட்டு மட்டும் பாடி. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்கள். வாரத்தில் 6 நாள் நமக்கானது, வாரத்தில் ஒரே நாள் அவருக்கானது. அந்த நேரத்தில் அல்லேலூயான்னு அப்படி சொல்லக்கூடாது, நல்லா சத்தமாக அல்லேலூயான்னு சொல்லுங்கள். ஏன்னா இயேசு இருக்க இடம் ஜாலியான இடமா. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், ஒரு கோல்டன் லைட்டு மாதிரி தெரியுது. அப்போனா இயேசு இங்கே தான் இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜாலி இருக்கும். இப்போ சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சரியா? நாம் ஜெபித்து ஒரே ஒரு பாடல் பாடுவோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கேன்ப்பா. தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீரோ அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. என்னை வெறுமையாக்குறேன், தாழ்த்துகிறேனப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பெடுத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பாடல் தான், அன்பு கூறுவேன். இயேசுவே அன்பு தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனால் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு அவரை துதித்து ஒரு 2 நிமிஷம் ஆராதிப்போம். தாவீது சொல்கிறாரு, துதி எப்பொழுதும் என் வாயை விட்டு விலகாமல் இருக்குமா. அவர் ஆராதிக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இங்கே தான் எப்போ ஐயா சொன்ன மாதிரி ஏதேன் தோட்டத்தில் எப்படி உலாவுனாரோ அதே போல் இப்பயும் உலாவுறார், சரியா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. சத்தமாக பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் சொல்லுவோம்? ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எபினேசரே
எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கைகளை உயர்த்தி கண்களும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. அப்படியே பாடுங்க பாடுங்க. ஆராதனை ஆராதனை. பைபிள்ல பேதுரு ஒரு ஆள் இருந்தார். கண்களை மூடி அந்த பாடல் பாடிக்கிட்டே கேளு. பேதுரு ஒரு நபர் இருந்தார். ராம் முழுவதும் மீன் பிடித்தார். அநேக நேரம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம படகு வெறுமையா தான் இருக்கு, நம்ம பாத்திரம் வெறுமையா தான் இருக்கு. ஆனா அன்றைக்கு ஒரு நபர், அன்றைக்கு ஒருவர், அவர் பெயர் இயேசு. அவர் அந்த படகில் ஏறின பொழுது அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தது. நம்ம பலத்துல முயற்சி செஞ்சு போகும் பொழுது நம்ம பாத்திரம் நிரம்பாது. அதே நம்ம பலத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் பொழுது நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எல்லா கூடும். ஆராதனை 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 ஆராதனை. அதனால அன்றைக்கு இளையகுமாரன் ஓடி போயிட்டு அவன் சொத்துக்கீத்தெல்லாம் அழிச்சிட்டான். அவன் தகப்பன்ட்ட தேடி பண்ண சொத்துக்கெல்லாம் அழிச்சிட்டான். அநேக நேரம் நம்முடைய தகப்பன்ட்ட நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கிட்டோமோ, ஆசீர்வாதமாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், நம்ம தகப்பனை விட்டு எப்போ விலகி தூர போகிறோமோ நம்ம அதெல்லாம் இழந்துடுறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தகப்பன் நம்மளை சேர்த்துக்க மாட்டார். ஆதாமேவாள் பண்ண தப்பே அவங்க அந்த சமூகத்தை விட்டு ஓடினாங்க. ஆனால் அவர் ஆதாமை தேடும்படி உலாவினாராம், அவர் தேடி வந்தாராம். அதே போல் அன்றைக்கு அந்த இளையகுமாரனை வேதம் சொல்லுது, அவன் தூரத்தில் வரதை பார்த்துட்டு கட்டி அணைத்து முத்தமிட்டாராம். நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி அதை மன்னிக்க இயேசுவால முடியும். குமாரன் விடுதலை கொடுத்தால் அது மெய்யான விடுதலை. அப்படியே உட்காந்துக்கோங்க. அதே போல தான் என் வாழ்க்கையில் இயேசு பண்ண அற்புதத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அதை சுமந்து வந்திருக்கிறேன். இயேசு சுமக்கிற கழுதையாக வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஒரு கஞ்சா அடிக்கிற பையனாக இருந்தேன். என்ன பையனாக இருந்தேன்? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இப்போ நம்ம பரவாயில்லப்பா, சரி நம்மளாம் பரவாயில்லப்பா. ஆனால் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவர் சவுலவே பவுலாக மாற்றினார். என்னைய மாற்ற முடியாதா? அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை தான் இன்றைக்கி உங்கள் சொல்ல வந்திருக்கு. ஐயா கொடுத்த 10 நிமிஷம், ஐயா சாரி மன்னிச்சுக்கோங்க, பாடுதாயிருச்சு. என் வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், நான் கஞ்சாவால் ரொம்ப அடிமையாகி கடைசியில் சாக்கடை ஓரத்தில் படுக்கிற நிலைமையாயிருச்சு. நான் செட்டு செஞ்சு சுற்றுறவங்கலாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் திருடுறவங்க, எல்லாம் கொலை பண்ணுறவங்க, எல்லாம் ஜெயிலில் இருக்கவங்க, கஞ்சா விற்கிறவங்க, மாத்திரை விற்கிறவங்க, இன்ஜெக்ஷன் அடிக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பழக்கத்தில் அதிக பாவம் செய்கிறவங்க. என் சொந்த ஒரு தேனி ஆண்டிப்பட்டி அண்ணன் வந்திருப்பார். இந்த மாதிரி பழக்கத்தை கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன்.
என்னை விட என் வயசு 19 ஆகுது. இப்போ என்னை விட எனக்கு எப்படின்னா மூத்தவங்க கூட வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட சேர்ந்து பழக்க கொஞ்சம் ஆர்வம். கிரிமினல் மைண்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம், இப்படி போதையில் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. கடைசி இந்த போதையோட என்ன நிலைமை என்ன ஆச்சுன்னா, கடைசியில் பைத்தியமாகவே ஆயிட்டேன். இந்த வேதம் சொல்லுது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அது உண்மைதான். இப்படிப்பட்ட பைத்தியத்தை தான் எடுத்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. என் டார்ச்சர் தாங்க முடியாமல் எங்கள் வீட்டில் யாருமே அப்படி கிடையாது. நான் மட்டும்தான் அப்படி. அதனால அந்த இயேசு என்னை எப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நீ ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாமல் போதை மறுவாழ்வு மையத்தில் போய் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதாவது ரியாப் சென்டர். அந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அந்த பைத்திய ஹாஸ்பிட்டல் தெரியுமா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ரூம் எவ்வளோ இருக்குன்னா அங்கேருந்து இவ்வளோ தான் இருக்குது. இங்கேருந்து அந்த கேட் அவ்வளோ தான் ரூமில் இருக்கும். இந்த ரூமில் தான் 4.5 மாதம் இருந்தேன். முன்னாடி இயேசுவை பற்றி தெரியும், சகையை போல் இயேசுனா யாருன்னு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே தான் ஒரு சில மாதங்கள் சென்ற பின்பு வீட்லேயும் யாரும் வரல, சாப்பாடு எதுவும் இருக்காது, நானும் பைத்தியம், சுற்றி இருக்கவங்களும் பைத்தியம். அப்போ தான் அதுக்குள்ளே இந்த வேதம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பைபிள் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னும் எழுந்து போய் பைபிள் படிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். புரியுதா? பைபிள் எதுக்கு படிக்க சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தை தான் படிக்க 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 எந்தெந்த நீங்கள் பாவத்தில் இருக்கீங்களோ, சாபமாகவே இருக்கட்டும், குமாரனுடைய வசனம் உங்களை மெய்யான விடுதலைக்குள்ளே நடத்தி கொண்டு போகும். ஆமேன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ இந்த பைபிளில் சங்கீதத்தின் மூலியமாக ஆண்டவன்கிட்ட பேசினார், பொறுமையாயிரு. ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆமாம், அப்படி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ஜனவரி மாதம் வந்தேன். இப்போ என் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது. என் பாவத்திலேருந்து விடுதலை, என் சாபத்திலேருந்து விடுதலை. விடுதலை எனக்கு மட்டும் அல்ல, என் குடும்பத்துக்கு சேர்த்து விடுதலை. என் குடும்பமே மாந்திரிக கட்டில் இருந்தது. அன்றைக்கு யோபு நிமித்தம் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. என் நிமித்தம் அவள் குடும்பத்தையே காக்கிறார். சரிங்களா? விடுதலைக்காண்டி அற்புதத்துக்காண்டி இயேசுக்கிட்ட வராதிங்க, அன்பை தேடி இயேசுக்கிட்ட வாங்க. எனக்கு யாருமே இல்லாத நேரத்தில் கூட இயேசு உங்கள் கூட இருப்பார். அந்த இயேசை ஏன் கூட இன்ன வரைக்கும் இப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ தம்பி. ஜோம் பண்ணிடுறோம் தம்பி டேனியல் பிரியன். வா ஜோம் பண்ணி கொஞ்சம் கையை நீட்டி தம்பிக்காக. கர்த்தர் நல்ல இந்த மகன் ஆண்ட்ரூஸ் தம்பி, இயேசுவின் நாமத்தினால அருமையான மகன் டேனியல் பிரியனை நாங்கள் ப்ளஸ் பண்ணுகிறோம். ஒரு யோசுவாவை போல இயற்கைகளின் மேலே அதிகாரம், ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, ஆண்டவர் 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை முறியடித்த யோசுவாவை போல மேன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரிக்கிற மகனாக, சூரியனை சந்திரன் இயற்கைகள் மேல் ஆளுகை செய்கிறவனாக, கர்த்தாவே ஜனங்களை சுதந்திரத்திற்குள் நடத்துகிற மகனாக, சத்துருக்கள் மேல் ஆண்டவர் வெற்றி பெறுகிற மகனாக, தடைகளை தகர்க்கிற எரிகோவை உடைக்கிற ஒரு யோசுவாவாய், ஆண்டவரே ஸ்தோத்திர யோர்தானை பிளக்கிற ஒரு யோசுவாவாய், ஆண்டவரே ஒரு யுத்த வீரனாய், காரிய சமர்த்தனாய், பராக்கிரமசாலியாய், எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் இந்த மகன் டேனியல் பிரியனோடு இருப்பாராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும், பலப்படுத்தும், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ தம்பி. காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஓகே, இந்த நாளில் கூட க்ளோரி ஃபில்ஸ், ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்ல போகிறேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். மகிமை நிரப்பிற்று சொல்லுங்கள். மகிமை மூடிற்று சொல்லுங்கள். லேவிய யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் வேதத்தில் 3 இடத்துல மகிமை நிரப்பினதுங்கிற வார்த்தை வருகிறது. யாத்ராகமம் 40, 34, 35 மைக்கில் வாசிப்பாங்க. வாசிங்க.
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஐயா, நல்ல கவனிங்க. இந்த மாதம் முழுதுமே மகிமையை குறித்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆடியோ நல்லா இருக்கா ஜெகன்? கேட்குதா? ஆடியோ சத்தம் கிளியராக கேட்குதா? ஓகே. கொஞ்சம் கரகரன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையோ? அப்படி தான் இருக்கு. அந்த மைக்கு தான் கரகரன் இருக்கோ? இப்போ கிளியராக இருக்கு. ஓகே, இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். நல்லா கவனிங்க. எல்லாம் மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. காட்ஸ் வெயிட். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய கனம், காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், காட்ஸ் வெயிட். கபோர்டு, KABOD, கபோர்டு என்று அர்த்தம். எபிரேய வார்த்தை கபோர்டு. அப்படின்னா தேவனுடைய கனம், தேவனுடைய செல்வாக்கு. இந்த ஆள் ரொம்ப வெயிட்டான ஆள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். அப்போது மகிமை என்றால் என்ன? ஆத்தென்டிக் டிசைன். இப்போ ஒரு கழுகு எப்படி வானத்தில் பறந்து கொண்டிருக்கு, செத்த கழுகை சொல்லலை, பறந்து கொண்டிருக்கிறதோ, அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய பெர்ஃபெக்ட் நோக்கத்தை நிறைவேற்றுவதுக்கு பேர் தான் மகிமை. இப்போ இதுக்கு ஒரு செடிக்கு மகிமை என்னது? பூ. பூ. அது இப்படி பூ மலர்ந்து இப்படி காமிக்கிறது, அது ஒரு மகிமை. ஸ்ப்ளெண்டர், பியூட்டிஃபுல். அதுதான் பல அர்த்தங்கள் இருக்கு. மகிமை பல அர்த்தங்களுக்கு. அதில் ஒரு அர்த்தம் என்னன்னா, மகிமை என்பது ஒரு நபர். வேதம் சொல்லுது மகிமையின் தேவன். சத்தமா சொல்லுங்க. மகிமையின் ஆவியானவர், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதனுடைய பெர்ஃபெக்ட் வில், பரிபூர்ண சித்தம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறுவது மகிமை. முதல்ல மகிமை எங்கே வந்துச்சுன்னா, ஆதியாகமம் 45 வந்துச்சு. யோசேப்பு சொல்லுகிறான், என் தகப்பனிடத்துல போய் எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற மகிமையை என் தகப்பனுக்கு அறிவித்து அவரை சீக்கிரமாக என்ன செய்யுங்க, அழைத்து அப்படின்னு. என்னதான் நீ பிளான் பண்ணாலும், என்னதான் நீ குழியில் தள்ளினாலும், என்னதான் குற்றம் சாட்டினாலும், தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது தேவனுடைய மகிமை அவன் மேல் உதித்தது. கரங்களை வைத்தவர் அல்லையா சொல்லுங்களேன். இன்னொரு வகையில் பரிபூர்ண சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவது மகிமை. பெர்ஃபெக்ட் வில், ஆத்தென்டிக் டிசைன். ஒரு கப்பல் கரை ஓரத்தில் நிற்கிறது மகிமை அல்ல, கடல் அலைய கிழித்து கொண்டு போவது மகிமை. ஒரு குதிரை படுத்து கிடந்து காலையிலேயே பார்த்தேன், எங்கள் வீட்டு பக்கம் ஒரு குதிரை அப்படியே படுத்து கிடக்கு. அது தாய் அது குட்டியை நக்கிக்கிட்டு இருக்கு. அது மகிமை அல்ல. குதிரை பறந்து போவது, ஓடி போவது, அது ஒரு மகிமை. அப்போ நல்ல கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகிமை நிரப்பிற்று. 3 இடத்துல பைபிளில் வருது மகிமை நிரப்பினது. மோசே ஊழியம் செய்ய முடியலையா? மகிமை நிரப்பினது. ஒரு மேகம் மூடிற்று. க்ளோரி ஃபில்ஸ். மறுபடியும் வாசிமா 40:34 வாசிங். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. வாசஸ்தலத்தை என்ன செஞ்சிட்டு? நிரப்பிற்று. மகிமை என்றால் ஏசாயா 60 பிரகாரம் பார்த்தீங்கன்னா, சத்தமா சொல்லுங்களேன், மகிமை என்பது தேவனே உங்கள் மூலமாய் என் மூலமாய் வெளிப்படுவது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மகிமை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனே உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். எல்லாம் சத்தங்க. தேவனே உங்கள் மூலமாய் வெளிப்படுவது. இப்போ தாவீதை பார்த்து சொல்கிறான், ஆகீஸ் ராஜா, யார்? பெலிஸ்தருடைய ராஜா சொல்கிறான், நீ உன்னை பார்த்தது தேவதூதனை பார்த்தது போல இருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், தேவனுடைய சாயல், தேவனுடைய வெளிச்சம், நீங்கள் போனால் அங்கே தேவன் போன மாதிரி. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. மோசே மேல் அந்த மகிமை உதித்தது. அவனுடைய முகத்தை பார்க்கக்கூடாது இருந்தது.
சேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். மகிமை என்றால் தேவனே உங்கள் மூலமாய் உதிப்பது. பாங்கே ஒரு வீட்டு கதவை போய் தட்டினாராம். அந்த பிள்ளை பார்த்துட்டு ஜீசஸ், அம்மா ஜீசஸ் வந்திருக்குன்னு போய் அவங்க அம்மாட்ட சொல்லிச்சான். இவர் போய் அழுதாராம், ஆண்டவரே என்னைய போய் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படி. அப்போ கர்த்தர் சொன்னாராம், எப்பா நீ என்னால் நிரம்பிட்டே இருக்கிற, ஒரு லிமிட்டில் ஒன்றையை பார்த்தா ஜீசஸை பார்க்க வேண்டாம், ஜீசஸை பார்த்தா ஒன்றையை பார்க்க வேண்டாம், உன் மேலே நான் உதிச்சிருக்கேன்ப்பான்னு சொன்னார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் நாகர்கோயிலில் 1919 வந்தார். குதிரை மேலே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவரை கூட்டு போனாங்களாம். திடீர்னு பல வருடமாய் மனநல பாதித்த ஒரு வாலிப பிள்ளை ஜன்னலில் திறந்து ஒரு முகத்தை பார்த்துச்சான். யாருடைய முகத்தை? சாது சுந்தர் சிங் முகத்தை. நாகர்கோயிலில் பார்த்துட்டு ஜீசஸ் இஸ் ரைடிங் ஆன் த ஹார்ஸ் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு, எத்தனையோ வருடம் மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளை ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்க. ஜன்னல் வழியாக சாதுர் சிங் முகத்தை பார்த்துட்டு பொத்துன்னு மயங்கி விழுந்த பிள்ளை அன்னையோடு அந்த மென்டல் மனநல பாதிக்கப்பட்ட நிலைமை மாறி அந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கிட்டு, அந்த பிள்ளையினுடைய சந்ததியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா, கலெக்டர், ஆர்டிஓ, டாக்டர், இன்ஜினியர்னு அந்த வம்சமே இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட. கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அதுதான் மகிமை. மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. நீங்கள் அந்த 39-40 முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நிரப்பினது அப்படின்னு தெரியும். பைபிள் சொல்லுது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவு நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டே போகிறோமோ அந்த அளவு மகிமை நம்மளை நிரப்பும். சத்தமாக சொல்லுங்க, மகிமை நம்மேல் நிரப்பும். இந்த மகிமை உங்களை நிரப்ப நிரப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 4 போட்டிருக்கு, 5 நினைக்கிறேன். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மகிமையானவைகள் மேலெல்லாம். அந்த வசனத்தை வாசிக்கமா? எத்தனை வசனம்? 4:5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எனக்கு ஒரு நல்ல நண்பர் சென்னையில் இருக்கார். நல்ல ஊழியம் செய்வார், நல்ல வசனத்தில் நிறைஞ்சிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் வீட்டில் நகையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. இந்த மகிமை ஆனவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்குன்னு சொன்னார். எப்படி என் வீட்டுக்குள்ளே திருடன் வரலாம்? நகை போனது கஷ்டம் இல்லை, ஆனால் என் வீட்டுக்குள்ளே திருடன் வந்து இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போயிட்டானே. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப சோதனையில் வேதனையில் போய் சர்ச்சில் உட்காந்துருந்தான். தீர்க்க தரிசனம் அந்த பாஸ்டர் மூலமாக வந்துச்சான். நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு நீ இழந்து போனது உனக்கு கிடைக்கும். இவர் நமக்கு தான் பேசுகிறாரான்னு டவுட்டில் மறுபடியும் பாஸ்டரை பார்த்தாராம். பாஸ்டர் சொன்னார், உனக்கு தான் சொல்கிறாரு, உன் வீட்டில் களவு போனது நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு கிடைக்கும். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கு. உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன்பா. இவர் நைட்டு முழுவதும் ஜோம் பண்ணிவிட்டு 7:30க்கு அற்புதம் நடக்கணும். 7:30 விளங்காத ஒரு நேரம். 7:30 சொல்லுவாங்க மற்றவங்க, நமக்கு ஒன்றும் கிடையாது. 7:30 நாட்டு சனியை அப்படிம்பாங்க. இவர் சொல்கிறார், காலையில் 7:30 மணிக்கு என்ன செய்யும்? நைட்டு 1 மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு தூங்கினவர் திடீர்னு கரெக்டாக மணியை பார்க்காராம். 7:30 கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சான். கதவை தட்ட போய் கதவை திறந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு, உங்கள் வீட்டில் நகையை களவாண்டேன்னு திருடன நகையை திருடனே கொண்டு வந்து அவர் காலை பிடிச்சி கெஞ்சி, உங்கள் வீட்டில் எத்தனையோ பேரில் திருடி இருக்கேன், ஆனால் உங்கள் வீட்டு நகையை திருடிட்டு நான் பட்ட பாடு போதும், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு நகையை முழுவதும் திருப்பி கொடுத்தான. கரங்களை தட்டுங்களா? அல்லேலூயா. இனிமேல் முடிவு பண்ணிட்டேன், வேதக்காரங்க வீட்டில் நான் என்ன செய்யவே மாட்டேன், திருட மாட்டேன். அவனை இயேசுவை பற்றி சொல்லி போன நகை எல்லாம் திரும்ப வந்துட்டு
அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அனுப்பிட்டாரான். 4 வருஷம் கழித்து மெட்ராஸில் ஒரு பெரிய சபை. அங்கேருந்து ஒரு ஃபோன் வருதான். அந்த சபை பாஸ்டர்கிட்ட இந்த பையன் போன திருட்டுன்னு பையன் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் போய் சேர்ந்துருக்க. அங்கே பில்டிங் ஃபண்டே 1 கோடி ரூபா ஆண்டவர் சொன்னாராம் அந்த பாஸ்டர்கிட்ட, இந்த பையனை நம்பி 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இவன் கணக்கில் கொடுன்னு. இந்த பையன் சொல்லியிருக்கான், நான் ஏற்கனவே இந்த யார் பிரதர் ஜான் பிரபாகரன் அவர் வீட்டில் நான் களவாண்டவன், அதனால் என்னையை பற்றி கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இப்போ என்னை எல்டர் ஆக்கி இப்போ என்னை எல்டர் ஆக்கி இப்போ 1 கோடி ரூபா என் கையில் தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்படி. அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஜான் பிரபாகரன் பிரதர் பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுகிறாரு, ஐயா நீ ஞாபகம் இருக்கா 4 வருஷம் முன்னால் உங்கள் வீட்டில் திருடுனேன், மகிமையானவர்களெல்லாம் காவல் உண்டாயிருக்கு, உங்கள்கிட்ட கத்த சொன்னாரான், போதகர்கிட்ட சொன்னாரான், நான் இப்போ திருந்தி ஒரு சபையில் இருக்கேன், நீ எல்டர் ஆக்கி இப்போ 1 கோடி ரூபா ஃபண்டை ஏன்ட்ட கொடுக்கங்கிறாங்க, என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் சொன்னாரான், அவன் ரட்சிக்கப்பட்டான் திருந்திட்டான், ஆனால் பணத்தை கொடுங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்களாக முடிவு பண்ணி நீங்களும் என்ன செய்யுங்க கொடுங்க. இப்போ நான் கொடுத்தேன்னு சொன்னால் நாளைக்கு எதுவும் தப்பு தண்டை ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை கர்த்தர் அவரை தான் கொடுக்கன்னு சொல்லி அவரை பொறுப்பில் பணத்தை விட்டாங்களே. எல்லாம் சத்தம் வந்து மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஐயா உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்கள் மனைவியை பற்றி உங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்று கவனமாக இருங்க, மகிமை உங்களை சுற்றி இருக்கும்படி தேவனோடு கனெக்டடாக இருந்தால் போதும். கரங்களை தருங்க. அல்லேலூயா. காவல் உண்டாயிருக்கும். திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் சினிமா தியேட்டர் போயிட்டான். பூர்ணகலா தியேட்டரில் போய் உட்காந்துட்டே உட்காரவே முடியல. அவங்க அப்பா ஜோம் பண்ணி, ஆண்டவரே இவன் பெரிய அப்போஸ்தலன் ஆகணும், அதாகணும் இதாகணும். சினிமா ட்ரௌசர் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துட்டான். இன்டர்வெல் கூட முடியல. சாதாரணமாக இருந்த தொடை இவ்வளோ தடி வீங்கிடுச்சு, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு. பிறகு அப்பாட்ட அப்பா உங்களுக்கு தெரியாமல் நான் என்ன செஞ்சேன், சினிமாவுக்கு போனேன், பெருசாக தொடை வீங்கி ஏதோ பூச்சி கடிச்சு அலர்ஜி ஆயிடுச்சு. அன்னைக்கு திருந்தினவன் இன்னைக்கு அப்போஸ்தலனாக இருக்கான் திருநெல்வேலியில், என் பேர் உள்ளவன். நான் என்ன சொல்ல எல்லாம் சொல்லுங்கள், மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஏன் முதல்ல இப்படி மகிமை நிரப்புனது? நீங்கள் 38, 39, 40 இந்த 3 அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, மோசே கர்த்தருடைய வார்த்தை 14, 15 தடவைக்கு மேலே வரும். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். மகிமை, பாதுகாப்பு, உங்கள் பொருளாதாரத்தை, உங்களுடைய பொருட்களை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை துணையை பாதுகாக்கிறது நீங்களும் நானும் பாதுகாக்க முடியாது. மகிமை பாதுகாக்கும். கரங்களை வைத்துறோம் இல்லையா சொல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது மகிமை எதுக்குள்ளே வைத்திருக்கிறாரா, அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ விட்டு கொடுக்கிறீர்களோ அவருடைய வார்த்தை மூலமாய் வெளிப்படுகிற மகிமை. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. வாசிக்க சங்கீதம் 138:2, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 138:2 வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் magnified thy word above all thy name. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி. நல்ல கரங்களை தட்டி, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். மேக்னிஃபை த வேர்ட். ஏன் மகிமை நிரப்பினது? அவருடைய வார்த்தைக்கு ஒருத்தன் கீழ்ப்பிடிச்சுக்கிட்டே வர்றான். மாதளம் இது தொங்கணும், இங்கே விதானித்து இருக்கணும், இது பொறுத்தகரால் மூடணும், இது சித்தி மரத்தால் இது பண்ணணும், இது இப்படி இருக்கணும், இது இத்தனை முளம் இருக்கணும், இது இவ்வளோ நீளம் இருக்கணும். 9.5 டன்னு வெயிட்டான். ஆசிரிப்பு கூட அதனுடைய வெயிட்டு 9.5 டன்னு. அதில் 1.5 டன்னு என்னது, 1.5 டன் என்னது, 1500 கிலோ என்னது பொண்ணு, 24 கேரட் தங்கம். அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே வர்றான். பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தை அப்படியே நிரப்பிட்டு. இப்போ நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு பெரிய பாதுகாப்பு.
கோயில்பட்டிக்காரர் ஒரு பாஸ்டராக இருக்கார் டெல்லியில், பாஸ்டர் ஜெய்சீலன் அப்படின்னு. கோயம்புத்தூரில் பாஸ்டர் டேவிட் பிரகாசத்தோட பிரதர் சகலை. பாஸ்டர் டேவிட் பிரகாசம், பாஸ்டர் ஜெய்சீலன் இவங்கெல்லாம் யாருடைய பொண்ணை கட்டியிருக்காங்கன்னா பாஸ்டர் நிக்கல்சன்னு KGF கர்நாடகாவில் கோல்டு ஃபீல்டில் ஆப்ரகாம், பாஸ்டர் ஏப்ரகாம், பாஸ்டர் நிக்கல்சன் அவங்களுடைய பிள்ளைகள் தான் அந்த நிக்கல்சன் ஃபேமிலி. இவங்க ஒரு சின்ன டென்ட் அடித்து ஒரு இடத்துல ஒரு வாடகை இடத்துல ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சேட்டு வந்து டெல்லியில் நடு மையத்தில் ஒரு இடத்த சீப்பாக, நான் சொல்கிறது ஒரு 40 வருடத்துக்கு முன்னால், ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நான் தரேன் வாங்கிடுங்க. இந்த சீப்பாக வர்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பக்கத்தில் இருக்கலாம், சீப்பாக வந்தால் வாயை பழக்கக்கூடாது. சீப்பாக வருத அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு 40 வருஷம் முன்னால் அவங்க சீப்பாக வந்த உடனே அப்போ சில லட்சம் 3 லட்சமாக என்னமோ எல்லாம் போராடி ஜோம் பண்ணி அந்த கஷ்டப்பட்ட ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி பிரதிஷ்டை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா முழுவதும் கவர்மெண்ட் எடுத்துட்டான். ஜேசிபி 5 ஜேசிபி வந்து இவங்க சர்ச்சு திறப்பு விழாக்கு பார்த்தா 5 ஜேசிபி அங்கேருந்து எல்லா குடிசைகளை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க இடத்துக்கும் ஜேசிபி வந்து நிற்கி எல்லா குடிசைகளும் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க இடத்துக்கு மண்ணால் வந்து நிற்கி இங்கே சர்ச்சு பிரதிஷ்டை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டால், ஐயா இது கவர்மெண்ட் எடுத்து 6 மாதத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து கோர்ட் ஆர்டர் வந்து எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இவன்ட்ட போய் கரையை ஏன் வாங்கினீங்க? அந்த நாட்களில் அந்த ஈஸிலலாம் வராது, பத்திரத்தில் வாங்கிட்டீங்களே. இன்றைக்கி ஒரு நாள் டைமு நல்லா இது பண்ணுங்கள், அடுத்த வாரம் நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிடுவோம், ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துருங்கன்ட்டேன். சபையார் மீண்டும் ஜோம் பண்ணாங்க. ஒரு வாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த மேயர் அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கார். அந்த மேயர் சொன்னார், இந்த இடம் எல்லா இடத்தையும் நாங்கள் கார்ப்பரேஷன் மதுரை டெல்லி கார்ப்பரேஷனுக்கு எடுத்துட்டோம். பிறகு கடைசியாக நாங்கள் யோசித்தோம், இந்த இடத்துல இந்த சர்ச் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சோம். அதனால் உங்கள் இடத்த மாத்திரம் விட்டுருதோம், நீங்கள் பத்திரம் போட்டபடியே இருக்கட்டும், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கரங்களை தட்டுங்களேன். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சர்ச்சை ஆரம்பித்தாச்சு, 6 மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு டெல்லியில் தெரியும், ஒரு குறிப்பிட்ட கட்சி, எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து 4 ரவுடிகள் வந்தானுங்க. அடுத்த வாரம் பாஸ்டர் நேராக நடக்கும்போதே உள்ளே வந்துட்டான். பாஸ்டர் சர்ச்சு நடக்கக்கூடாது, நடந்தால் குண்டு எரிஞ்சு சர்ச்சை சோழி முடிச்சிருவோம், பாம்பை கொண்டு எரிவோம், உள்ளேயும் எரிவோம் வெளியே எரிவோம், உள்ளே இருக்கணும் காலி வெளியே இருக்கணும் காலி. பெரிய ரவுடி, அந்த ஏரியா முழுவதுமே தெரியும், சொன்ன மாதிரி செய்வானு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பயத்தில் ஃபுல்லாக ஜோம் பண்ணி அடுத்த வாரமும் இவர் ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கார். அதில் ஒரு ரவுடி மாத்திரம் பைக்கில் வந்து பார்த்துட்டு போயிருக்கான். டேய் அவங்க பயப்படலை, இந்த வாரமும் ஆராதனை நடத்துகிறாங்க, இந்த வாரம் சொன்னபடியே நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இவன் போய் தகவல் சொன்ன உடனே 4 பேர் அந்த 10 பாமை டேபிள் மேலே வச்சு எங்கே இருந்தெல்லாம் எரியணும். ஒருத்தன் சொல்கிறான் நான் அங்கேருந்து எறிவேன், அதே நேரம் நீ இங்கே இருந்து எரியணும், ஒருத்தன் பின்னால் இருந்து எரியணும், ஒருத்தன் முன்னால் இருந்து எரியணும், சர்ச்சும் எரிஞ்சு நாசமாகட்டும், ஆட்களும் சாகட்டும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 10 பாம்பு டேபிள் மேலே இருந்து விழுந்து இந்த 4 பேரும் காலி ஆயிட்டான். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சத்துரு உட்போகுதலும் குடியேறி போகுதலும் உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்க. விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் உன்னிடத்திலே இரான். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவு கீழ்ப்படுகிறீர்களோ, விட்டு கொடுக்கிறீர்களோ, அவ்வளவு எழுப்புதல்ல அற்புதமும் அடையாளமும் அசுத்தாவியும் போய்கிட்டு இருக்கு. சமாரிய பட்டணத்தில் அசுத்தாவிகள் விலகிட்டான். அசுத்தாவி எந்த அளவு விலகுறதோ அந்த அளவு குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் வாசிக்கீங்களா? வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7, 8 வாசி.
அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் அநேகரில் இருந்த அசுத்த ஆவி மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அசுத்த ஆவிகள் ஐயா குடும்பங்களை விட்டு, பட்டணத்தை விட்டு. இப்ப 40 நாள் ஜெபம் நடக்கு, என்ன நடக்கு? அநேக அசுத்த ஆவிகள் குடும்பங்களை விட்டு விலகுது. ஜெபத்துல நீங்க எந்த அளவு வந்து இருக்கீங்களோ அந்த அளவு அசுத்த ஆவி விலகும். அநேகரில் இருந்த அசுத்த ஆவி என்ன பண்ணிட்டு மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும், நல்ல கவனிங்க, அப்ப அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அசுத்த ஆவி விலக விலக ஹீலிங். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அசுத்த ஆவி விலக விலக சுகம். கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு எந்த அளவு வர்றீங்களோ, நான் பார்த்துருக்கேன். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். எங்கள் ஆச்சு 84 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் பைபிள் வாசிப்பான். அவ்வளோ தூரம் வாயால் வயிற்றால் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். காலையில் மதியம் இந்த 40 நாள் ஜெபம், இந்த ஈஸ்டரை ஒட்டி 40 நாள் ஜெபம் நடக்கும். 12 மணி வரைக்கும் அப்படியே கிடப்பாக. திடீர்னு ஒரு பலன் வரும் பார்க்கணும். பெண்கள் ஜெபத்துக்கு சாப்பிட்டுட்டு கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு 12-1 மணிக்கெல்லாம் ஜெபத்துக்கு போயிடுவா. அசுத்த ஆவிகள் விலக விலக ஆரோக்கியம். வியாதியை கொண்டு வருகிறவன் பிசாஸ், பலவீனங்களை கொண்டு வருகிறவன் பிசாஸ். அசுத்தாவி விலக விலக திமிர்வாதக்காரர் சப்பானிகள்லாம் சுகமாட்ட பார்க்கப்பட்டாங்களாம். அப்போ சரீரத்தில் விடுதலை, ஜீவன் எந்த அளவு நம்ம சரீரத்தில் பிரவேசிக்கிறது நம்மளை மூடுதோ அந்த அளவு ஆரோக்கியம், தீர்க்காயுஸ். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணும். இப்போ நல்ல அடுத்த வசனம் வாசிங்க. அந்த பட்டணத்திலே அசுத்தாவி விலக விலக திமிர்வாதக்காரர் சப்பானிகள் சுகமாக்கப்பட்டார்கள். குடும்பம் போய் இப்ப அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹீலிங் நடக்கு. நல்லா கவனிங்க, சுகம் நடக்கு, அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு. திடீர்னு ஆண்டவர் பெரிய வல்லமையா பயன்படுத்துறார். பிலிப்புவை ஆண்டவர் சொல்றாரு அதே அதிகாரத்தில், பிலிப்புவை ஆவியானவர் நோக்கி இந்த கூட்டம், இந்த எழுப்புதல், இந்த பந்தா ஹிந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு பாஸ்டர் ஐசாக்கை போது காரியாப்பட்டி பக்கம் அங்கே ஒருத்தன் காரு ஆடி காரில் போயிட்டுருக்கான், ஓடிப்போ சேர், அவனை போய் சேரு அப்படிங்கார். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உடைய ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, எத்தனை வசனம் அது? இந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். வாசிமா 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, அற்புத அடையாளம் நடக்க ஆவியானவர் அசைவாடி இருக்க. திடீர்னு ஆவியானவர் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து, நல்ல கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அந்தப்படி அவன் எழுந்து போனான். ஆண்டவரே, இப்போ தானே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்காங்க, அற்புதம் நடக்கு, முடவன் நடக்கான், சப்பானிகள் நடக்காங்க, எழுப்புதல் நடக்கு. இந்த நேரம் எழுந்து காரியாபட்டிக்கு போ. அங்கே ஒருத்தன் குதிரையில் போனானா, கழுதையில் போனானா, ஆடியில் போனானா, BMW போனான், எனக்கு என்ன? அவன் எழுந்து, அந்தப்படியே அவன் எழுந்து பார்த்தீங்கன்னா போனான். அப்பொழுது தெரியும், எத்தியோப்பியா மந்திரி பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறான். இல்லை சத்தமாக சொல்லுங்க, பைபிளை திறந்து வாசித்தா வர வேண்டிய நபர்கள் மாத்திரம், தேவையான நபர்கள் மாத்திரம் உங்களை தேடி வருவாங்க. அனாவசியமான நபர்கள் உங்களை வராதபடி கர்த்தரை விளக்குவார். பைபிளை திறக்கான். பிலிப்பு அப்போஸ்தலன் ஒட்டுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முடியும் போது அவன் ஞானஸ்தானம் எத்தியோப்பியா மந்திரிக்கு கொடுத்து கரைக்கு எழுந்தானா, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை ஆசோத்துக்கு கொண்டு போனார். மகிமை அவனை நிரப்பிட்டு கீழ்ப்படி நல்ல கரங்களை தாட்டி. புரியுதா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கான் ஐயா. அவனை ஆவியானவர் அப்படியே தூக்கி ஆசோத்துக்கு கொண்டு போனாராம். இவனும் மகிழ்ச்சியோட போனான். வேதம் சொல்லுது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்த. முதலாவது உங்கள் குடும்பத்தை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் சரீரத்தை ஆவியானவர் நிரப்ப வேண்டுமானால் எல்லாம் சத்தமாக தேவனுடைய வார்த்தைக்கு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக, மன மகிழ்ச்சி நாளாக நீ எண்ணி சர்ச்சைக்கு ஆண்டவரை தேடி சீக்கிரமாக போனா. வேதம் சொல்லுது, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால். யாக்கோபினுடைய சுதந்திரம் என்றால் என்ன?
சம்பந்தமே இல்லாத ஆசீர்வாதம். அதான் யாக்கோபனுடைய சுதந்திரம். முதலாவது ஆலயத்தை நிரப்பினா ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படி பிலிப்பு போவான், வா வருவான், குடு. ஞானஸ்நானம் கொடுத்தான். வேதம் சொல்லுது, ஆவியானவர் அவனை ஆசோத்துக்கு தூக்கி கொண்டு போனார். பிலிப்பை காணாமல் சந்தோஷப்பட்டான். ரெண்டாவது ஆலயத்தை தேவன் எப்போ நிரப்புகிறாராம்? வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 8:11 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:11, 2 நாளாகமம் 5:14. 1 ராஜாக்கள் 8:11 வாசிங்க. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செஞ்சிட்டு நிரப்பிற்று. 8:11 வாசிட்டீங்களா? 2 நாளாகமம் 5:14 வாசிங்க. 2 நாளாகமம் 5:14. 2 நாளாகமம் 5:14 வாசிங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. So that the priest could not stand to ministry by reason of the cloud, for the glory of the Lord had filled the house of God. கர்த்தருடைய மகிமை. ஐயா சத்தமா ஏன் இந்த இடத்துல முதலாவது சொன்னேன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. ரெண்டாவது நான் சொல்கிறேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஒருமித்து ஆராதித்தார்கள். சத்தமாக சொல்லுங்க, ஒருமித்து. நல்ல கரங்களை வைத்து ஒருமித்து. குமார் கையை வைத்து சொல்லு, ஒருமித்து ஆராதித்தார்கள். ஐயா எங்கெல்லாம் நீங்கள் ஒருமித்து ஆராதனை செய்கிறீர்கள், குடும்பமாய் சபையாய், மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. வேதம் சொல்லுதா, மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சிட்டான்? அதனுடைய விளைவு என்ன? எங்கெங்கெல்லாம் மகிமை வந்து மூடுதோ அங்கே சத்தமாக சொல்லுங்களேன், வெற்றி உண்டாகும், ஜீவன் உண்டாகும், லாபம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஆலயத்தை மகிமை நிரப்பினது. நீங்கள் அடுத்தாப்புல போட்டிருக்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் கோல்டு அண்ட் சில்வர், பொண்ணு வெள்ளியும் தேசத்தை நிரப்பினது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், செழிப்பு. முதலாவது நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய மகிமை நிரப்பும். அதில் வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ரெஸ்ட்ஃபுல். எல்லாம் சொல்லுங்கள், இளைப்பாறுதல். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், முதல் பிளஸ்ஸிங் சொல்கிறேன், இளைப்பாறுதல். ஏன்னா வேதம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு உண்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சத்தம், இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். ஐயா வெளியில் உள்ள காரியங்கள் உங்கள் சமாதானத்தை கெடுக்காது. 46ஆம் சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆகையால் 46:1 வாசிங்க. சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். நல்லா கவனிங்க. இன்னும் சிபிஎம் காரங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் அவர் நமக்கு அப்படி இருக்கும்போது பூமி நிலை மாறினாலும், பூமி அப்படியே தலைகீழா விழுந்த நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் போகும்போது மலைகள், நல்லா கவனிங்க, மரியானா கேவ்னு ஒன்று இருக்கு அட்லாண்டிக். அது என்னது இருக்கிறதுல டீப்பஸ்ட் சி என்னது? பசிபிக் ஓசனில் மரியானா கேவ் அப்படின்னு ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பள்ளம். 20 கிலோமீட்டர். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால், அதில் திமிங்கலங்களோ மீன்களோ போக முடியாது, அவ்வளோ ஹை ப்ரெஷர். போட்டு உள்ளே போனால் கூட பீஸாக நொறுங்கிரும். மனுஷம்லாம் அது உள்ளே போனால், கடைசிக்கு போனால் அணு மாரி பிஞ்சு போயிடும், அவ்வளோ ப்ரெஷர். மீன்லாம் அங்கே திமிங்கலமோ மற்ற மீன்களோ போகாது. ஆனால் அதுக்குள்ளேயும் சில உயிரினங்கள் வாழுது.
எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, உலகத்தில் பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரத்தை அந்த மரியானா அந்த கேவுக்குள்ளே கொண்டு போட்டால் கூட அதுக்கு மேலே 1.5 மைல் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு தண்ணி நிற்குமா. அவ்வளோ பெரிய, அதாவது வெளியில் உள்ள உயரத்தை விட கடலுக்குள்ளே இருக்கிற பள்ளம் பெருசு. ஒன்றே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் இதே போல் எத்தனையோ இருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு. நல்ல கையை தட்டுங்க. ஒரு நதி உண்டு, ஒரு ஆவியானவர் உண்டு, ஒரு இயேசு உண்டு, ஒரு தேவன் உண்டு. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன வேதனை வரட்டும், இந்த பரிசுத்த ஆவி வேதம் சொல்லுது மதுபானம், எரேமியா சொல்ற மதுபானம் மேற்கொண்டது போலனார். இந்த துதி ஆராதனையில் ஆண்டோடைய அன்புல நீங்க நிறைஞ்சு பாருங்க, உங்களை எந்த காரியமும் பாதிக்காது. அதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை பாடி துதி செய்தார்கள். அங்க பார்த்தீங்கன்னா எங்க துதி நடக்கோ, நல்லா கவனிங்க, எங்க முறுமுறுப்பு இருக்கோ அங்க மரணம் கிரியை செய்யும். மனாந்தரத்தில் அவர்கள் சவங்கள் விழுந்தன. திருநெல்வேலிக்காரன் தான் மொழிபெயர்த்திருப்பான் போல, செத்த சவம் அப்படிமா. வனாந்தரத்தில் அவர்கள் சவங்கள் விழுந்தன என முறுமுறுப்பு. எங்கே துதி உண்டாகிறதோ அங்கே ஜீவன் புறப்படும். எங்கே துதி உண்டாகிறதோ அங்கே லாபம் புறப்படும். எங்கே துதி உண்டாகிறதோ அங்கே வெற்றி உண்டாகும். இது எங்கே எல்லாம் நடக்கு அப்படின்னா, எங்கே துதி இல்லையோ அங்கே உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு குழப்பம், புருஷன் கொண்டாட்டி சண்டெல்லாம் வரும். நான் சொல்லலை, 2 நாளாகவும் 20 பார்த்து பாருங்க. யோசபாத் இங்கே இருந்து துதி செய்து கொண்டிருக்கிறான். இங்கே 3 ராஜாக்கள், மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேர் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா அடப்பாங்க. இங்கே 3 பேரும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை. இவன் கொள்ளடிக்க வந்திருக்க, இவனுக்குள்ள சண்டை வந்து இங்கே நஷ்டம் வந்து இங்கே ஜீவன் போய் இங்கே மரணம். இங்கே யோசபாத்து அவனுடைய சேனைகளும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள துதிச்சாங்க. இங்கே லாபம், இங்கே வருமானம், இங்கே வெற்றி, இங்கே அமைதல், இங்கே ஆறுதல், இங்கே ஜெயம், இங்கே ஜீவன். வருஷ கடைசி ஒரு 8 நாள் இருக்கு, 9 நாள் இருக்கு, ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ. தமிழ் தூங்காதீங்க, கவனிங்க, என்ன கவனிங்க. 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ குடும்பமா தனியா ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க ஐயா. ஜீவன் எங்கேயோ போற வேதம் சொல்லுது, 3 நாளே கொள்ளையிட்டார்கள். எங்கேயோ போக வருமானம் எங்கே வருது தெரியுமா? யூதாவுக்குள்ள வருது. எங்கேயோ போகிற ஐஸ்வர்யம் வேதம் சொல்லுது. நான் அதான் சொல்கிறேன், எங்கேயோ உள்ள வருமானத்தை தேவன் எடுத்து உனக்கு கொடுக்காரு. வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாய சபையர் வர்த்தக லாபம் உன்னிடமாய் தாண்டி வரும். இப்போ முதலாவது சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ் இளைப்பாறுதல். 2வது மகிமை ஏன் முடிச்சுன்னா, ஒருமித்து அவங்க என்ன செஞ்சாங்களா? தேவனை ஆராதித்தாங்க. மகிமை நிரப்புன செழிப்பு. 2வது செழிப்பு. வேதம் சொல்லுது, நீங்கள் 1 ராஜாக்கள் 10 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவே இல்லையா. 1 ராஜாக்கள் 10 அதிகாரம் எடுங்க. வீட்டில் உள்ள நீங்கள் நல்ல துதி சொல்லுங்க ஐயா. உங்கள் வீட்டுக்கு வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், வெள்ளி தட்டுலாம் சீக்கிரம் வரும். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாஸ்டர் இப்போ தான் வெள்ளி கொலுசை விற்றேன், விற்க மாட்டேன். பாஸ்டர் வெள்ளி டம்ளர் அடை வச்சுருக்கேன், அடை வைக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 10:21 வாசிக்க. 1 ராஜாக்கள். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும். யார் உங்க அப்பா யாரியா? தாவீது யார்? ஆடு மேய்ச்சவன், ஆட்டாம்புழுக்க பிறக்கனவன். நம்ம வாசையில் சொன்னால் சாணத்தெல்லாம் எடுத்து வெறுவு தட்டி விற்றவன். மகன் எதில் சாப்பிடுதான் தெரியுமா? பொண்ணு. இப்படி டம்ளாரை குடிச்சிட்டு இப்படி வச்சோம்னா, தங்க டம்ளாரை யாராவது குடிச்சிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம்,
தங்க டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு இந்த கழுவு அப்படின்னு வச்சா இது என்னது தங்கம் மாதிரி இல்லை தங்கம். பாஸ்டர் ராஜாமணி ஏஜிலேருந்து அமெரிக்கா போயிருந்தார். நைட்டில் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. அவர் போயிருக்காரு. என்ன தரெல்லாம் தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னாராம். தங்கம் மாதிரி இல்லை பாஸ்டர், தங்கம் தான். சோஃபாவில் உட்காந்து சோஃபா அப்படின்னாராம், அதுவும் தங்கம் தான். வாஷ் பேஷனில் போய் கையை கழுவு, வாஷ் பேஷன் அதுவும் தங்கம் தான். எங்கே? அமெரிக்காவில் ஒரு வீட்டில். வேதம் சொல்லுது, ஐயா ஆண்டவரை நீ ஆராதிக்க ஆஸ்திரேலியாவில் ஒரு சர்ச்சில் நல்லா ஆராதிச்சுட்டே இருந்தாங்களாம். நல்லா கவனிங்க, சர்ச்சுக்குள்ளே சில விலை கூடின கல், என்ன கல்லுன்னு போய் பார்த்தா அவங்க சொன்னாங்களாம், பூமியில் வைரக்கல் இவ்வளவு காஸ்ட்லியான இவ்வளவு கேரட் உயர்ந்த கல் இந்த பூமியில் கிடையாது. தேவ பிரசன்னத்தில் கர்த்தரே இந்த வைரக்கல்லெல்லாம் ஆராதனையில் விழ வச்சிருக்கு. தங்க துகள்களெல்லாம் ஆராதனையில் விழுந்திருக்கு. அதனால தான் ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்க. நீங்கள் போன பிறகு நானும் பாஸ்டமாவும் வாரியில் வச்சு அந்த தங்க துகள்களெல்லாம் பெருக்கி தங்கத்தெல்லாம் வாங்கினா இந்த இடம் அந்த இடம் அந்த இடம் இந்த இடம் பக்கத்தில் 2-3. முந்தா நாள் ஒரு தீர்க்கதரிசி வந்தார். பாஸ்டர் துட்டு இருக்கானார். துட்டு இருக்குது. துட்டுக்கா குறை? இந்தாங்க துட்டு போடுங்க பாஸ்டர் அட்வான்ஸன். இங்கே 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 அங்கே ரோட்டில் போகும்போதெல்லாம் எரிஞ்சு ஒரு 7-8 இடத்துல. இயேசுவி நாமத்தினால இந்த இடத்துக்கெல்லாம் எதை போடுகிறேன்? ஆமாம், நான் 1 ரூபா போட்டால் 1 லட்சம் போட்ட மாதிரி அட்வான்ஸை போட்டு திணி திரிச்சு மிதிச்சு ஊராபா ஷக்கரமா போட்டாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்? ஐயா துதிக்கிற இடம். யோசபா துதிக்கிறான். எங்கே இருந்த தங்கமோ இங்கே வருது, எங்கே இருந்த லாபமோ இங்கே வருது. முறுமுறுக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று வெட்டி சாகுறாங்க. அங்கே நஷ்டம், இங்கே லாபம். அங்கே மரணம், இங்கே ஜீவன். அங்கே இருள், இங்கே வெளிச்சம். அங்கே துன்பம், அங்கே இன்பம். மோசேனுடைய ஆசரிப்பு கூடாது நிரப்பின மகிமை, சாலமோனுடைய ஆலயத்தை நிரப்பின மகிமை. 3வது ஒரு மகிமை நிரப்பிட்ட சொல்லி முடிக்கிறேன். டீ வர்ற வரைக்கும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் 7 1 2 3 வாசிங்க. 2 நாளாகமும் 7. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று சொல்லி அவரை துதித்தார்கள். 1ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை. எல்லாம் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். நான் வாசிக்கிறேன், என் பேரை சொல்லி போடுறேன். எல்லாம் சொல்லுங்க. ஐசக் ஜெபம் பண்ணி, என் பேரை சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லுங்க. காதர் ஹுசேன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து. ஐயா இன்னொன்று என்னென்னா, நீ அவரோட பேசி முடிக்கும்போது ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் பட்சிக்கப்படும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பட்சிக்கப்படும். தேவையானது உன் வாழ்க்கையில் வந்து ஒட்டப்படும். எல்லாம் சொல்லுங்கள், வெட்டப்படும் ஒட்டப்படும். எல்லாம் சொல்லுங்க, வெட்டப்படும் ஒட்டப்படும். முதலாவது சொன்னேன், ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்புச்சு. இளைப்பாறுதல் கர்த்தருடைய சமூகம் முன்பாய் சென்ற பெரிய ரெஸ்ட். 2வது சொன்னேன், ஒருமித்து ஆண்டவர் ஆராதிக்க 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 மகிமை நிரப்பி செழிப்பு. 3வது பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஜெபிக்க 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 என்ன நடக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, எல்லாம் பட்சிக்கப்படுது, ஒரு சில காரியங்கள் ஒட்டப்படுது. என்ன ஒட்டப்படுதுன்னா, வேதம் சொல்லுது, சாலமோனுக்கு கர்த்தர் கடற்கரை மணலத்தினியான ஞானத்தை மனோவிருத்தியை கொடுத்தாராம். கரங்களை தட்டுங்களேன். தேவனோடு நீங்கள் கனெக்ட் ஆக 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 அழகாக நடத்துவார். அழகாக நல்ல ஒரு பைக்கில் ஒரு நாள் நைட்டு, திருமணம் முடிஞ்ச புதுசு, ஒரு 3 வருஷம் இருக்கும், நைட்டு 11 மணிக்கு திருநெல்வேலி ரோட்டில் அப்படி போய்கிட்டே இருக்கேன். ஹோலி ஸ்பிரிட் அழகாக சொல்கிறார், ஏய் ரோட்டை விட்டு கொஞ்சம் இறங்கு. ரோட்டை விட்டு அப்படி கீழே அப்படி பைக்கில் இறங்குறேன், சட்டார்னு மனைவி முதுகில் ஒரு அடி. எனக்கு வந்துச்சு வேகம். நானும் லேம்பி ஸ்கூட்டரை, செகண்ட் ஹேண்டு ஸ்கூட்டரை, விஜய் சூப்பரோ லேம்பி ஸ்கூட்டரோ, இப்பவும் வேகமாக கூட்டம். இப்படி லேடிஸ்லாம் நம்மளை முந்திட்டு போகிறாங்களேன்னு அப்படி குனிஞ்சு கிணிச்சு நான் பார்ப்பேன். 32 போயிட்டு இருக்கோம் வண்டி. மகளும் ஒய்ஃபும் பண்ணுற டார்ச்சர், வேகமாக போங்கப்பா, போய் தொலைங்கப்பா அப்படின்றான். சில நேரம் விரக்தர் பார்த்தா 33 34. நான் என்ன செய்ய, இப்போ பாருங்க, மேகம் இறங்குது சாலமோனுக்கு. எல்லாம் சொல்லுங்க, கடற்கரை மணலத்தையான ஞானம். ஞானம் கேடகம். காலேபுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அவனுக்கு ப்ரெஷர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது. இப்பவும் மலை தேசத்தை தாரும். நான் சோர்ந்திருக்கேங்கிறேன். அங்கே யோசுவா பார்த்தா அவன் யுத்த வீரன் தான். காலேபுக்குள்ள பலன் ஆரோக்கியம் சரீரத்தில் இல்லை. ஆனால் காலேபு பெரியவனா யோசுவா பெரியவனான்னு பார்த்தா, மோசே கைகளை வைத்ததினால், மகிமை இம்பார்ட் பண்ணப்பட்டதுனால யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். காலேப் தேசத்தை பங்கிடலை, யோசுவா தான் தேசத்தை பங்கிட்டான். கரங்களை தட்டுங்களை. 30 லட்சம் பேருக்கு தேசத்தை பங்கிடுறது சாதாரண காரியமா? சரி, அதை விடுங்க ஐயா. வீட்டில் 5 பேருக்கு புரோட்டாவை பங்கிடுறது ஈஸியாக கஷ்டமா? கறியை பங்கிடுறது. நாங்கள் எங்கள் வீட்டில் 6 பேர். அவனுக்கு கறி வைக்கும், ஆனால் அவன் ஒரு பயலும் ஒரு நாளும் தாங்கறியை பார்க்கவே மாட்டான். அவன் மாத்திரம் உங்களுக்கு வேணுமா? அவனுக்கு நல்லி எலும்பா? இல்லை, நல்லி எலும்பு இடத்த தமிழ் அடைக்கும், அதெல்லாம் கிடையாது. எனக்கும் நல்லி எலும்பு வேணும். எங்கள் வீட்டை தட்டை அப்படி இப்படி இப்படி பார்த்தா போதும், சர மாதிரி கத்தி குத்து மாரி அவன் நல்லியை போட்டு எதில் தான் தட்டுறது? தட்டை போட்டு தட்டி அதில் இந்த நாகமானுடைய வீர தழும்புகள் மாரி ஒவ்வொரு தட்டுலேயும் 150 தழும்புகள் இருக்கும். 5 பேர் 10 பேருக்கு சாப்பாடை பங்கிடுறது பெரிய காரியம். ஆனால் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசுவா 30 லட்சம் பேருக்கு தேசத்தையே பங்கிட்டு கொடுத்தான். நல்லா எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தாவே நீர்மா. அப்புறம் கிறிஸ்மஸ் பாட்டு படிச்சிடறீங்களா? வாங்க வாங்க, ஒரு சிறப்பு பாடல் கிறிஸ்மஸ் பாட்டு படிக்கலாம். கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை கொடுக்க போகிறோம், ஜெபித்து முடிப்போம். வாங்க. காலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம்
அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம், வாரி 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 நாம் செல்வோம். மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, கண் சிந்தை பொழிந்திட போற்றும் காட்சி கண்டிட நாமும் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம், வாரி வாரி நாம் செல்வோம். தேங்க்யூ பிரதர். தயவுசெய்து அப்படியே உட்காந்துருங்க. எல்லாருக்கும் டீ வரும். ஆசீர்வாதம் சொல்லிடுறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. ஒரு பர்த்டே வெட்டிங் டே வருதா? கொஞ்சம் எல்லோரும் அமர்ந்துருங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாருக்கும் வருதா? பர்த்டே வெட்டிங் டே, பிறந்த நாள் திருமண நாள். செல்வி சிஸ்டருக்கு என்ன 25 25 செல்வி சிஸ்டருக்கு. கிறிஸ்மஸ் ஆராதனை நல்லா கவனிங்க. வருகிற புதன்கிழமை காலை 5:45 மணிக்கு இங்கே ஆரம்பமாகும். 8 மணி அளவில் முடிவுடையும். எல்லாருக்கும் டிஃபன் இருக்குது. உங்கள் உறவினர்களை நண்பர்களை எத்தனை பேர் இருந்தாலும் அழைத்து வாங்க. எல்லாருக்கும் காலையில் டிஃபன் இட்லி, கேசரி, வடை, பூரி, பொங்கல் எல்லாம் இருக்குது. ஆகவே கிறிஸ்மஸ் அன்று புதன்கிழமை காலை 5:45 எல்லாரும் இங்கே வர அவங்களை அன்பாய் கேட்டுக்கிறேன். எத்தனை பேர்னாலும் அழைத்து கொண்டு வாங்க. நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், குடும்பத்தார் அழைத்து நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணியிருக்கோம். அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8:30க்கு சரியாக ஆரம்பித்து 10:30க்கு முடிவடையும். புது வருட பழைய வருட ஆராதனை அடுத்த செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க நீங்கள் அன்றைக்கி சொல்லலாம். 10:30 to 11 சாட்சி நேரம். கர்த்தர் உங்களுக்கு செய்த உதாரணத்துக்கு புது வருஷ பழைய வருஷ ஆராதனை நாகராஜ் அண்ணனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். புதிய வருட பழைய வருட ஆராதனையில் சாட்சி சொல்லுவாங்க. அன்றும் 9:30க்கு ஆரம்பித்து சரியாய் 1 மணிக்கு முடிவடையும். நற்கருணையோட கம்யூனியன் சர்வீஸோட 1 மணிக்கு முடிவடைஞ்சு எல்லாருக்கும் இரவில் நல்ல இட்லி மட்டன் குருமாவோ இல்லாட்டி நெய்ச்சோறு மட்டன் குருமாவோ எது சரியாக இதோ எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வாங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க. கேலண்டர் அன்றைக்கி போர்டு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல டீ சப்ளை பண்ணும். பிள்ளைங்க கொஞ்சம் வசனத்தை சொல்கிறவங்க வேகமாக வாங்கலாம். ப்ளீஸ் வாங்க. பிள்ளைங்க வந்து வசனங்களை சொல்லுவாங்க. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பிள்ளைகளை வரவேற்கலாம். வாங்க பிள்ளைகளை, வாங்க 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 ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, வேகமாக வா. எஸ்தர் வா. முதல்ல யார் வா? எஸ்தரா வா. சாரா இருக்காள, பேச்சு இருக்காள, பெரியம்மா இருக்காள, பெரிய தாய் யாருப்பா வசனம் சொல்கிறா? முதல்ல எடுக்கணுமா இதை? தம்பி கொஞ்சம் வாங்க. ராஜா வா. பிரியன் வா. இதை கொஞ்சம் அகட்டு.
டீ தயவுசெய்து டீ குடிச்சிக்கிட்டே நீங்கள் பாருங்கள். பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷம் தான் வசனங்களை சொல்லிடுவாங்க. இப்போ யார் யாரெல்லாம் சொல்ல போகிறாங்க? முதல்ல அவ இல்லையா? எஸ்தர் வா. பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் அவங்க படித்த வசனம் வந்து கலைவாணி டீச்சர் இந்த முதல் தடவை அவளோட டீச்சர் ஆக்கியிருக்கோம். அவள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள் 12 ஓமைகள் சொல்லி கொடுத்துருக்கா. அதில் 12 வசனம் படிச்சிருக்காங்க இவங்க 2 பேரும். அடுத்தது ஜாயும் இந்த வருஷம் டீச்சராக இருக்கா. அவள் வந்து 8 இயேசு செய்த அற்புதங்கள் 8 சொல்லி கொடுத்துருக்கா. அதில் ஒரு 8 வசனம். ஆக இந்த வருஷம் முழுக்க அவங்க படித்தது 20 வசனம். சரி, அதை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வசனமாக சொல்லுவாங்க. இந்த 2 குட்டி பிள்ளைகளும் இப்போ தான் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இந்த 4 பிள்ளைகளும் இந்த பக்கம் தள்ளி வா, இங்கே தள்ளி வா, லைனில் கரெக்டாக நிற்கணும், ஒரே லைனில் நிற்கணும், முன்னாடி திரும்பி நிற்கணும், அங்கே பார்த்து ரைட். இந்த 4 பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி 4 வசனம் சொல்லி கொடுத்தோம். அவங்க படிச்சுட்டாங்க. அதனால அவங்க எல்லோரும் வசனம் சொல்ல போகிறாங்க. முதல்ல வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன இயேசு செய்த அற்புதங்கள் சொல்லுவா. கானாவூர் திருமண வெட்டி தண்ணீர் திராட்சரசமாக்கினார். கலிலியாவின் கப்பலாகவின் ராஜாவின் மனுஷனுடைய மகனை சுகமாக்கினார். கப்பநகமின் அசுத்த ஆவிகளை துரத்தி ஒரு மனுஷனை விடுதலை பண்ணினார். பேதுருவின் மாமியின் ஜோளத்தை சுகமாக்கினார். கேசேத் கடலில் பேதுருவின் படகில் மீன்களை நிரப்பினார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். பேதுருவின் வீட்டுக்கூரையின் வழியாக இறங்கப்பட்ட திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். ஓய்வு நாளில் சும்மின கையை உடைய மனுஷனின் கையை சரி செய்தார். இயேசு சொன்ன ஓமைகள் 10 வெள்ளி காசு, 100 வெள்ளை ஆடு உவமை, விதை உவமை, இதயத்திலிருந்து வருவது தீர்த்துப்படுத்தும் உவமை, வேலைக்காரர் இடத்தில் கணக்கு பார்த்த ராஜா உவமை, திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தி உவமை, 2 குமாரனும் தகப்பனும் உவமை, குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜா உவமை, 10 கன்னிகள் உவமை, புரதேசத்துக்கு பிரயாணம் போன ராஜா உவமை, இடது பக்கம் வெள்ளையாடு, வலது பக்கம் செம்மதியாடு உவமை. இந்த 2 குட்டி பிள்ளைகளும் முதல் தடவை வசனம் சொல்ல போறாங்க. சொல்லிடா. கர்த்தரேன் மேய்ப்பரா இருக்கிறார். சங்கீதம் 23:1. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. அதுபோல் மனத்திருவ அவசியமில்லா 99 நீர் மாறி குடித்து சந்தோஷம் உண்டாருக்கு பார்க்கணும். மனம் திருகிற ஒரே பரவ சந்தோஷம் உண்டாயிருக்கென்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன். லூக்கா 15:7. சிலர் விதையும் நல்ல இடத்தில் விழுந்தது, சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. மத்தேயு 13:8. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தா, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மத்தேயு 15:11. வாய்க்கிலிருந்து வருகிறது மனுஷனை, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15:18. நீங்களும் அவனவன் தன் சகோதரி தப்பித்துங்கள் மனப்பூர்வம் அறியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மத்தேயு 18:35. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அனைவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். மத்தேயு 20:16.
பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது நான் எபேசியர் 6:1. புத்தியுள்ள தங்கள் தீவட்டிகளை தாங்கள் பார்த்தெடுத்து என்னையும் கொண்டு வந்தார்கள். மத்தேயு 24:36, 25:4. அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர்த்தர மற்றொரும் அறியார், பரகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். மத்தேயு 24:36. உண்மையுள்ள மனுஷன் 13 ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐசீர்வாதத்திற்கிறவனும் தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 28:20. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அறியாது இருப்பதால் விழித்திருங்கள். மத்தேயு 15:14. அதற்கு ராஜா வியத்திரமாக மிகவும் சிறியவனையாக என் சகோதரன் செய்ய தப்பித்தீங்களே, மணியபுரமும் அறியாமல் போனால் அதே எனக்கே செய்த மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 24, 25, 36, 40. அதற்கு இயேசு வேலைக்காரை நோக்கி ஜாதி தனி நினைப்பார்கள் என்றார். அவர்கள் அவைகள் நினைய நினைப்பினார்கள். யோவான் 2:7. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உனக்கு பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசுவின் வார்த்தையை நம்பி போனான். யோவான் 6:50. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். யோவான் லூக்கா 4:36. அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜனம் நீங்க பறி கட்டளையிட்டார். அது அவரை விட்டு நீங்கிட்டு உடனே அவர் எழுந்தது அவர்களுக்கு பணிவிடை செய்தார். லூக்கா 4:39. அதற்கு சீமோன், நான் 20 பிரயாசப்பட்ட ஒன்றும் ஆகப்படுவதில்லை, ஆயிரம் வார்த்தைப்படியே வலையை போடுகிறோம் என்றார். லூக்கா 5:5. இயேசு மனதுடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். மார்க் 1:41. உடனே அவனை எழுந்திருந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முன்னமாக எழுந்திருந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை பயன்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். லூக்கா 5:25. அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், ஓய்வு நாளில் அன்பை செய்வது, தீமை செய்வது, ஜீவனை காப்பது, ஜீவனை அழிப்பது எது நான் கேட்டு. லூக்கா 6:9. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு தீவினைக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 28:20. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவானாக இருக்கிறதற்கோ தீவிரைக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 28:20. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
எபேசியர் 6:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். சங்கீதம் 23:1 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நாகியம். எபேசியர் 6:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். சங்கீதம் 23:1 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தருந்தது. மத்தேயு 13:8 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8 வாய்க்குள்ளே போகிறதோ மனுஷனை தீர்த்துப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதோ மனுஷனை தீர்த்துப்படுத்தும். மத்தேயு 15:11 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1 உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யமானவர்களோ தீவி இருக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 28:20 அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கும் பார்க்கிலும் மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் உள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7 சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆம் சிலது 60ஆம் சிலது 30ஆம் பலன் தந்தது. மத்தேயு 13:8 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். எபேசியர் 6:1 புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மத்தேயு 25:4 அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயவே பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். லூக்கா 15:7 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் அவைகளை மனுஷனை தீர்த்துப்படுத்தும் என்றார். மத்தேயு 15:11
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிலோடு பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனார்கள். மத்தேயு 25:4. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் அறியார்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இயேசு மத்தேயு 25:13. இயேசு வேலைக்காரனை நோக்கி, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். யோவான் 2:7. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். யோவான் 4:50. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பொறுமைக்காய் நன்றி. கிறிஸ்மஸ் என்ற காலை 5:45 ஆரம்பித்து 8க்கு முடிவடைந்து எல்லாருக்கும் ஃபெல்லோஷிப்பு பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8 to 10. புது வருட பழைய வருட ஆராதனை 9:30 மணிக்கு 31ஆம் தேதி செவ்வாய் இரவு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.